ஆ ஆ ஆ ஆ ம் ஆ போதும். எசேக்கியேல் 37:1 கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தா என்ன ஆகும்? கைகளை வைக்குதல், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம். கர்த்தருடைய கை என் மேல் வச்சேன்னா நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. ஆமா, கர்த்தருடைய கையை மேலே வச்சா என்ன? ஜீவன் தான். ஜீவனையே இறக்கிடுவார். ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் வச்சாருனாக்கா உள்ளகிற எல்லாம் எலும்பு கிளும்பு எல்லாம் உலர்ந்த காரியெல்லாம் ஓடியே போயிடும். அல்லேலூயா. எசேக்கியேல் 37:1 கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி என்னை கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி. எலும்புகள்னா கர்த்தருடைய கை மேலே உட்கால. பிசாசின் கை நம்ம மேலே பட்டதுமே எலும்பு தோல்மா மாறிடுவான். பிசாசு கை மேலே பட்ட என்ன ஆயிடும்? அப்படியே எலும்பு தோடுமா தான் இருப்பான். திருடவும் கொல்லவும் அடிக்க வருகிறானே என்று. அதனால்தான் ஏவாளு அந்த பிசாசு வார்த்தை கேட்டதுமே பிசாசு கையை வச்சா பாரு அப்படியே எலும்பு தோல்மா மாட்டா. இப்போ ஆதாம் ஏவாளுக்கு அந்த நன்மை தீமை கனியை கொடுத்ததுமே பிசாசு கையை வச்சுட்டான். கையை வச்சுமே எலும்பு தோல்மாயிட்டு உலகம் ஃபுல்லாக எலும்பு தோல். அப்போ கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி. இப்போ இன்னொரு விஷயம் சொல்ற பாரு, பிசாசுடைய கை நம்ம மேலே வச்சாக்கா ஆவிக்குள்ளாக இருக்க மாட்டோம். நல்லா கவனிங்க. பிசாசுடைய கை நம்ம மேலே மாம்ச சிந்ததாக இருக்கும். அப்படியே பயங்கரமாக இருப்போம். கசப்பு, வைராக்கியம், கோபம், சண்டை, விபச்சாரம், வேசித்தனம், சுயநீதி, விக்கிரம், இப்படி பல காரியங்களுக்கு மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. பிசாசுடைய கை நம்ம மேலே வச்சதுவே மாம்சத்துக்குள்ளாயிடுவான் மனுஷன். மாம்சம் என்னது? சரீர பண்ண கிடையாது, மாம்சம் சேர்ந்த ஜென்ம சுபாவம். சில பேர் ரொம்ப கவலையில் மூழ்கிடுவாங்க. பிசாசு கைப்பட்டாவே கவலை, ஓழா கவலை, அது ஒரு மாம்ச சிந்தை. சில பேர் சோர்ந்து போயிடுவாங்க, அது ஒரு மாம்ச சிந்தை. சில பேர் ரொம்ப பயப்படுவாங்க. இதெல்லாம் பிசாசு கை மேலே இருக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப கப்பல் கவுந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் கவலையாகிறாங்கன்னு வச்சுக்கோ, பிசாசு மேலே கை வச்சிட்டான்னு அர்த்தம். மாம்ச சிந்தைக்குள்ளே இருக்கிறாங்க. ஏன் சொன்னார்? கவலைப்படாத, சோர்ந்து போகாத, பயப்படாதேன்னாரு. ஏன்னா கர்த்தருடைய கை நம்ம மேலே வச்சாக்கா எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் சிந்திக்கணும். நாடக சிரிப்பு கிடையாது, ரியலாகவே ரிஜாய்ஸாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தாவே நமக்கு சிரிப்பு வந்துடும். அவங்க முகம் பிரகாசமாக இருக்கும். கர்த்தருடைய கை மேலே இருந்தாக்கா அவங்க ஆவிக்குள்ளாகி என்னது? ஆவியின் சிந்தையோ. எடுங்க கலாத்தியர், இந்த வசத்தை அப்படியே வச்சுக்கிட்டு ஆவியின் சிந்தைக்கும் மாம்ச சிந்தைக்கும் விளக்கம் கொடுக்குறார் பவுல். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். எல்லாத்துக்கும் புதிய ஏற்பாட்டில் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். 5ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம் படிங்க. 19வது வசனம். கலாத்தியர் 5:19. அப்போ மாம்சத்தின் கிரியைகள் பிசாசு மேல கையை வச்சானாக்கா ஆவிக்குள்ளாக மாட்டான், மாம்சத்து கிரியைகள் ஆயிடும். அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிராராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். பார் என்னென்ன ஆவி வந்து இருக்குது. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே.
இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரிப்பதில்லை. அப்படின்னா பாதாள ராஜ்யத்தை கண்ணிங்க பாரு, கண்ணு இங்கே பார்க்கணும். வந்து 2 நிமிஷம் கூட இல்லை, உன்ன பின்னாடி பார்க்குது கண்ணு. இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல எப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஏவாளு பிசாசின் வார்த்தை கேட்ட பிசாசுகள் இத்தனை தன்மைகள் இருக்குது, மாம்சத்தின் கிரியைகள். இப்போ இப்படிப்பட்ட மனுஷனை பிசாசு கை வச்சு மாம்சத்தின் கிரியால் நம்மளை நிரப்பி இந்த மாதிரி சுபாவெல்லாம் தான் எலும்பு தோல்மாயிடுவாங்க. இவன் மேல கர்த்தருடைய கை அமரணும். அமர்மா அப்புறாதா இந்த லேகன் பிசாசிச்சான் தானே, அவனுக்குள்ள இந்த சுபாவெல்லாம் திரும்ப இருந்திருக்காதா? இத்தனை சுபாவம் அவனுக்குள்ள இருக்குது. அப்படியே அவன் எலும்பு தோல்மாறான், நிர்வாணமா இருக்கிறான், எலும்பு தோல்மா கல்லறையில் இருக்கிறான். கர்த்தர் போனாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பட்டு தலை கர்த்தருடைய கை அவன் மேல அமர்ந்தது. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. ஆமாம், கர்த்தருடைய கை பண்ணிச்சா நன்மத்தேம கனி உள்ளே போயிடும். நன்மத்தேம உள்ளே போந்தவே இத்தனை ஆவி வந்துடும். பொறாமை, கொலைகள், வெறிகள், விரோதங்கள், பகைகள், கசப்புகள், வைராகியங்கள், இதெல்லாம் பிசாசுவாக வந்தது. அப்படியே எலும்பு தூளா மாறி அப்படி போயிடும். இப்போ கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து. இப்போ 22 படிங்க, கலாத்தியர் 22. ஆவியின் கனியோ அடுத்தது பாரு, மொத்தம் மாம்சத்தின் கிரியைகள் வெளியேறமா இருக்கிற பட்சம் இப்போ ஆவியின் கனியோ கர்த்தருடைய ஆவியானவர். எனது அன்பு. என்ன அன்பு? இயேசுவின் அன்பு. மனித அன்பு கிடையாது, மாசுபட்ட அன்பு. அன்பு, அப்புறம் சந்தோஷம், ரிஜாய்ஸ். என்னது? தேவனுடைய சந்தோஷம். உலக சந்தோஷம் கிடையாது. குடி, போதை, சினிமா, கூத்து, அந்த சந்தோஷம் இல்லை. தேவனுடைய சந்தோஷம். சமாதானம், தேவ சமாதானம். நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், எச்சை அடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒண்ணுமே கிடையாதான். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் அமர்ந்து. இப்போ வருவான் எசேக்கியேல் 37. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து. எசேக்கியேல் மேல கர்த்தருடைய கை அமர்ந்து என்னை ஆவிக்குள்ளாக்கின அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கத்தால் நிரப்பப்படுறான். கிறிஸ்துவின் அபிஷேகம் மேல இறங்குதுமே என்னை வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கி நடுவிலே நிறுத்தி. எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு யாரு? எல்லாம் மாம்சத்துக்குள்ளாகிறாங்க. கிராமங்கள்ல, பட்டணங்கள்ல, தேசங்கள்ல எல்லாம் ஆதாம்குள்ள பிறந்துக்கிறாங்க. நன்மத்தேம கனியை சாப்பிட்டுக்கிறாங்க. பிசாசு கை வச்சுக்கிறான். எங்க பார்த்தாலும் பகை, கசப்பு, கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள் எல்லாம் எலும்பு தோல்மா சுத்திக்கிறாங்க. அப்போ எலும்புகள் இந்த பள்ளத்தாக்கிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இப்போ இயேசுடைய கரம் உண்மையில வந்து நல்ல மேய்ப்பன் ஜனங்களை உண்மையில இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், ஜீவ சொல்ற தேவரகமான வாழ்க்கை, அளவற்ற அன்பு. யாரை பார்த்தாலும் அன்பு தான் காட்டுற. ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் தான் கொடுக்குற. உடனே அசுத்தாய் ஒடிது, பசுத்தாய் இறங்குது. உன்னை எலும்புகள் இருந்த பள்ளத்தாக்கிலே உன்னை நடக்கப்பட்டாரு. என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வழியிலே அந்த எலும்புகள் மகோத்திரலாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததாய் இருந்தது. அந்த எலும்பு எப்படிச்சா? அப்படியே முகம் உலர்ந்து அப்படியே காஞ்சி கருவனா இருக்கிறான். ஏசு ஒரு இடத்துல போனார் பாரு, பெஸ்வா குளத்துல. எத்தனை வருஷமா இருந்தான் வியாதியில? 38 வருஷமா இருந்தான். மிகவும் உலர்ந்து போச்சு எலும்பு. 78 இல்லைப்பா. அவன் என்ன பண்ணான்? விபச்சாரம் பேசினா கொலையா பண்ணியிருந்தான். கவலை 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 கவலைப்பட்டு அப்படியே உருகிடுவாங்க. கவலைப்படுறவங்க இயேசுவை நம்பலை, பிசாசு தான் நம்புறாங்க. பிசாசு என்ன இப்படி பண்ணிட்டான், அவன் இப்படி என்ன பண்ணிட்டான், என் மாமனார் இப்படி பண்ணி, என் மாமியார், என் சொந்த பந்தம், சுற்றி இருக்க ஜனங்க, வெறுப்பு, கசப்பு, கவலை, சுயநி இதே இருந்து எலும்பு தோல் 38 வருஷமா வியாதியத்தை எப்படி இருப்பான்? அப்படியே எலும்பு தோலுமா இருக்கிறான். ஏசு அங்க நடக்கிறார். அல்லேலூயா. அப்படி நடக்கிறார். ஏசு உனக்குள்ள தான் நீ நடக்கணும் உங்க ஊர்ல. ஆமா, நல்ல ஜோரா இருக்கா? என்னை பாவத்தில்
பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசுடைய கை அவன் மேல இருக்குது. ஒரே சுயநீதி அநீதியில் இருக்கிறான். அசுத்தாய் பிச்சுக்குது அவனை. உன்னை கர்த்தருடைய கை உண்மையில் அமர்ந்து உன்னை ஆவிக்குள்ளாகிறான். நீ கிறிஸ்துக்குள்ள ஜீவ ரத்தத்துக்குள் வந்துட்ட. இப்ப நீ அவனை பார்த்ததுமே பட்டுடு 38 வருஷம் வியாதியத்தை எலும்பு தோலுமாக்குறான். ஏசு சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் 1008 கதை வச்சு பேசுறான். அங்க அவன் கூட்டம் போறான், இவன் கூட்டம் மாறி, இவன் அவன் கை விட்டான், இவனை விட்டான், எல்லாரும் கூட்டமா என்ன மட்டும் விட்டான். வெறுப்பு கசப்பு அசுத்தாவி மாம்ச சிந்தியா கிடக்குது. ஏசு பட்டு நீ தழும்புகளால் ஆமா கர்த்தருடைய கை அமர்ந்தேலே அவர் மேல பற்று கரத்தை வச்சாரு பாருங்க. ஜீவ சரீரம் ஜீவரத் நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் ஜீவ எலும்பு எல்லாம் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு முழு உலகத்து கொடுக்கணும். அப்போதான் உலர்ந்த எலும்பு புஷ்டி அடித்து பசுத்தாவி இறங்கி இங்க கவனி எலும்பு தோல் நரம்பெல்லாம் நல்லா பலன் அடி உடனே அவன் இருந்தான கையத்தை நிலையா. அப்போ என்னன்னே தெரியல. ஒவ்வொரு வாரம் திடீர்னு உயர்ந்தே ஓடுது ஒரு ஆவி. அது என்னன்னே எனக்கும் புரியல. நீங்க விசாரிங்க, நானும் கவனிக்கிறேன் ஒவ்வொரு வாரமும். சரி, அப்போ கர்த்தருடைய ஆவி என்மேல் இறங்கி என்னை ஆவிக்குள்ளாக்கி. கவனிக்க, சூப்பரான வசனம். இதெல்லாம் உலகத்தில் எங்கே போனாலும் நீ கற்றுக்க முடியாது. செக்குலர் நாலேஜி, கம்ப்யூட்டர் நாலேஜி, அங்கெல்லாம் போனால் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இன்ஜினியரிங் கற்றுக் கொடுப்பாங்க, மருத்துவத்தை, விஞ்ஞானத்தை, எல்லாத்துக்கும். ஆனால் இதெல்லாம் எங்கேயும் கற்றுக்கும், இங்கே தான் கற்றுக்க முடியும். அதனால் கேளுங்க, வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது. அப்போது எல்லாம் எலும்பு தோலுமாக்குறேன். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவன் எலும்பு தோலுமாக தான் இருப்பான். எலும்பு தோல்னா என்னன்னா காஞ்சி உலர்ந்த பாரு. என்னை அவைகளில் அருகே நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கிலே வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்து போகிறது, காஞ்சி போகிறது, தேஞ்சு போகிறது, கவலைப்படுறது, துக்கப்படுறது. வாழ்க்கையில் எல்லாமே போய் சமாதானமே இல்லையா. குடும்ப வாழ்க்கையில் காசே இல்லையா, பணமே இல்லையா. ஏன்னா பிசாசு உள்ளே போய் அமர்ந்தது. பிசாசு எல்லாத்தையும் உலர்ந்ததுமாக்கி காஞ்சி தேஞ்சி நலிஞ்சு எல்லாத்தையும் உலர்ந்ததாக்கிடுவான். இங்கே கவனிங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தருடைய கையை. 1ஆம் வசனம் படிக்க, எசேக்கியேல் 31 சத்தமா. ஆமா, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரம் மேல அமர்ந்தோம். அமர்ந்துச்சுன்னா பட்டுன்னு பசுத்தாய் வந்துடுவாரு. பசுத்தாய் வந்தா நீ மாம்சத்துக்குள்ளா இருக்க மாட்ட, ஆவியான வந்து திருப்பியா திரிக்க மாட்டேன். பசுத்தாய் வந்தாக்கா அதே பிசாசு கை அப்படின்னா அப்படி இன்னைக்கா நாளைக்கா ஊர் சரியில்லை, நாடு சரியில்லை, கடவுளே சரியில்லை, அப்படியே சோகத்தில் போய் மாம்சத்தில் போய் கவலையில் போய் அப்படியே நலிஞ்சி தேஞ்சி மிகவும் உலர்ந்து போயிடுவேன். ஆனால் தான் கர்த்தருடைய கை உண்மையில அமரணும். கர்த்தருடைய கை அமர்ந்ததுமே அந்த 38 வருஷத்துக்கு அப்புறம் அவன் எழுந்து நடந்து வீட்டுக்கு போய் நிம்மதியாக தூக்கிட்டு மாட்டானா? தூக்கிருப்பானா? சந்தோஷம். பசுத்தாவி அவன் மேலே வந்து, பசுத்தாவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி. இங்க கவனிக்க, இந்த ஒரு வசனம் போதும். உலகத்தில் எங்கே போனாலும் ஊழியம் செய்யறதுக்கு, எங்கே போனாலும் வானத்தின் கீழே பூமியின் மேலே எல்லோரும் பாவம் செய்து. ரோமர் 3:2 தேவன் மகிமையிட்டு இருக்கிறான். காசு பணம் கோடியா இருக்குது, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. காசு பணம் அவனுக்கு நிம்மதி கொடுக்க மாட்டேன். நல்லா சாப்பிட முடியுது, நல்லா ட்ரெஸ் அடிக்கும், நல்லா காரில் போக முடியுது. ஆனால் இதயத்தில் கலக்கம், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம். அசுத்தாவி இருக்கிறதுனால அசுத்தாவி யாரையும் வாழ விடாது. படித்தவன் படிக்காத, ஏழை பணக்கார, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாரையுமே என்ன பண்ணாது. திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே என்று வேறொன்று 4 ஆவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேட்டாரு. அதனால கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து என்னை ஆவிக்குள்ளாக்கி. அமெரிக்காவுக்கு கொண்டு போறாரு, அங்கேயே உலர்ந்து எலும்புக்குது. ஆப்பிரிக்காவுக்கு கொண்டு போறாரு, என்ன அங்கேயே உலர்ந்து எலும்புலங்கிறான். காஞ்சி போய் தேஞ்சி போய் கருவாடா இருக்கிறான். சைனாவுக்கு போனாலும் அங்கே இருக்கிறான், சிங்கப்பூர் போனாலும் அங்கே இருக்கிறான். ஏசுனா நீங்க உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு சொன்னாரா? உலகம் எங்குங்கிறாங்க. ஆதாம் வழியா பிறகு நன்மத்தையும் மரியத்தக்க கனியை புஷிக்க நாளில
எல்லாம் சாக கிடக்குறான், உழந்த எலும்பாக்குறான், தேஞ்சு போய் கிடக்குறான், நிம்மதி இல்லாமல் கிடக்குறான். நீயும் உழந்த எலும்பாது தான் இயேசு ஏற்றுக்கொண்டு அவர் அப்பத்தே திராட்சை ஜீவ அப்ப ஜீவ சரீரம் நல்ல புரிச்சி ஆயிட்ட. உடம்பெல்லாம் ஜீவ சரீரம் பசுத்தாயாச்சு தேவதூர்களெல்லாம் பணிவிட செய்கிறாங்க. அப்போ கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா என்னது ஆவியானவர் நீ ஆவிக்குள்ளாகி பகை கசப்பு வைராகியம் கோபம் சண்டை எதுவுமே வரமாட்டேது. யாரை பார்த்தாலும் அன்பு சமாதானம் சந்தோஷம் கிருபை தயவு மன்னிப்பு தேவி நீதி உழித்தது தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பசுத்தாய் வருது. கையை தட்டு அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆவி என்மேல் அமர்ந்து கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து. தம்பி 2 பேர் வாங்கப்பா, 2 பேர் வா. பாரு உலகத்தை என் தாய் என்னை பாவத்தில் கரெக்டாக ஒத்துறீங்களா? என் தாய் ராணியம்மா, எங்கள் அப்பா ராமேஸ்வரி என்னை பாவத்தில் தான் பெற்றெடுத்தாங்க. பாவத்தை செய்யாத ஒன்றுமே கிடையாது. நான் கரெக்டாக ஒத்து தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அசுத்தாவி என் மேலே இருந்து தற்கொலை ஆவி 7 முறை தற்கொலை முயற்சி, ஒவ்வொரு முறை அதிர்ஷ்டமாக காப்பாற்றப்பட்டேன். ஒரு ஊழியக்காரர் பாஸ்டர் பெஞ்சமின் தலைமையில் கை வச்சார், எனக்கு ஜபம் பண்ணார், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். அது மாதிரி ஆதாம் வழியாக பாவம் செய்து தேவ மகிமைட்டு போயிட்டு கர்த்தருடைய பிசாசு சாத்தானுடைய கரம் மேலே இருக்குதுனால நிம்மதியாக வாழ முடியல. அங்கே போகிறான் இங்கே போகிறான், அதை தேடுறான் இதை தேடுறான். எங்கே போனாலும் என்ன இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வாழ்க்கையில் விருத்தி இல்லை. வேலை செஞ்சாலும் தோல்வி, குடும்பத்துக்கு போனாலும் இருக்கா இல்லையாப்பா? இயேசுவை பற்றி கேள்விப்படுறான். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு 2 பேர் என்ன பண்ணுறாங்க, தாமஸ் கிட்ட வந்து கர்த்தருடைய கை என் மேல நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக இவ்வளோ நாள் என்ன பண்ண ஆதாம் வழி நன்மை தேவை காட்டிட்டு தேவன் சாகவே எல்லாம் எலும்பு தோல்வாங்கிறான். அப்போ இயேசு ஜீவகரம் இது என் கையில் இயேசு ஜீவகரம். இவன் பேர் சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துல பசுத்தாவி இறங்கிச்சு. இப்போ ஆவிக்குள்ளாயிட்டான். இப்போ வீட்டில் போனால் எல்லாம் வித்தியாசமாக என்னடா என்ன ஒரே கோபம் சண்டை போட்டுருந்தேன். அப்பா அம்மா போனதெல்லாம் ஒரு அசுத்தாவி பிடிச்சிருந்த போயிட்டா எங்கே பார்த்தாலும் அன்பு மன்னிப்பு இறக்கம் தயவு அல்லையா கையை தட்டி அல்லையா. அப்போ என்னாச்சு, ஜீவ விருஷத்துக்கு நீங்க தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கர்த்தருடைய கையை உங்க மேல எவ்வளவு நேரம் ஆச்சுது. இயேசுவை ஏற்றுக்கொண்டா நீங்க இந்த வேலை செய்யலாம், உங்க அப்பாவுக்கு செய்யலாம், உங்க அம்மாவுக்கு செய்யலாம், உங்க அண்ணனுக்கு தம்பிக்கு எங்க போனாலும் எந்த நாட்டுக்கு போகலாம். நீங்க உலகமேக்கும் போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமை எலும்பு தோல்மாக்குறான். ஆள் புஷ்டியாகிறான்னு நினைக்காது. ஆத்துமா எலும்பு தோல்மா உழந்து போய் காஞ்சி போய் இன்னைக்கோ நாளைக்கோங்கிறான். வாழ்க்கையே பிடிக்கிற ரசனையா இல்லை, அர்த்தம் புஷ்டியா இல்லை, தற்கொலையே பண்ணிக்கிறான் பாருங்க. அதனால பாவமும் மரணமும் வியாதியும் வறுமையும் தரித்திரம் கடன் கொள்ள பிசாசு பலவிதமான அசுத்தாவிலே இருக்கிறவனுக்கு கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கைகளை வைக்குதல். ஊழிக்காரர்கிட்ட போனால் என்ன பண்ணுறாங்க, கை வைக்கிறாங்களா இல்லை மேலே? ஆமாம், எதுக்கு வைக்கிறாங்க? வெத்து கையில் வெத்து தலையில் வெத்து கை வைக்கக்கூடாது. ஜீவ சர்ற ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் இவ்வளவு கை வைக்கணும், அவ்வளோ அர்த்தங்குது. பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துக்கிறவனுக்கு இயேசு ஜீவக்காரன் ஜீவ சர்ற தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுத்து அசுத்தாவி துரத்தி பசுத்தாவி இருக்கணும், அவனை ஆவிக்குள்ளாகணும். இதை செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? ஆமாம், ஜோரா செய்யலாம். கையை தட்டு அல்லேலூயா. அப்போ நம்மளுக்கு நாமளே கையை வச்சுக்கணும். நம்மளே நன்மத்தேமை பேர் விசுவாசி ஊழியக்காரரு நாடு தெரியல ஊடி தெரியல அசல்வாசி தெரியல நன்மத்தேமை காரியத்தை தேவன் தனக்கு உலகத்துட்டா இவரே உலகம் எழுப்பா இருப்பாரு. ஏசு ஏற்றுக்கூட இவ்வளவாய் உலகத்தில் ஆமாம் முழு உலகத்தில் ஒரே ஒரு ஆளுக்கு பகை கசப்பு காட்டிட்டு வச்சுக்கோ நன்மத்தேமை அந்த ஒரு அசுத்தாய் வந்து உனக்கு எலும்பு தோல்மா ஆகிடும். சீரியஸான மேட்ரு. அதனால தான் ஏசு ஏற்றுக்கூட இவ்வளவாய் உலகத்தில் ஆதாம் வந்து ஜீவ சொல்ற அன்புக்கு அடையாள ஜீவனை பரிவு தேவன் தனக்கு உலகத்துக்கு தான் ஏசு நல்லா புஷ்டியா இருந்தாரு. எங்க போனாலும் பிசாசின் வல்லவில் அகப்படுற யாரையும் குணமாக்கினார். அல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன், எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கு, கிராமங்களோடு போகிறேன், பட்டணங்களோடு போறேன், அங்கே திருவாதக்கார இங்கே நெய்கோட்டு பிசாசு, அங்கே பெரும்பாடு உள்ளது, அங்கே உணவு சொல்றது எல்லாம் எங்க பார்த்தாலும் நன்மை தீமை அறியத்தக்க கடி எல்லோரும் பாவம் செய்து எலும்பு தோலுமாக்குறாங்க. இயேசு ஓடி 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 ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய் இனி போ பாவம் செய்யாதுன்னு சொல்லி
வர்றாரு. அதே மாதிரியே பெரும்பாடு உள்ள சிறியன் ஒருத்திருந்தான். அவன் எத்தனை வருஷமா டாக்டர் போயிருந்தாலும் 12 வருஷமா போயிட்டு சற்றாயில சுகமா ரத்தம் போக்கம் அவளுக்கு. 12 வருஷம் டாக்டர் அப்போலோ ஹாஸ்பிட்டல், சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டலு, இன்னும் என்னென்ன ஹாஸ்பிட்டல் எல்லாம் போகிறான். டப்பு பாட்டி போகிறது தன் ஆஸ்திகளெல்லாம் செலவை சற்றாயில சுகமாகலாம். அப்படியே எலும்பு தோல்மாகிறான். அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். அல்லேலூயா. இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில், கர்த்தருடைய கை அவன் மேல பட்ட மாத்திரத்தில் அந்நேரமே வியாதி நீங்கி சொஸ்தம் அடைந்து புஷ்டி ஆனாள். கையை தட்ட அல்லேலூயா. அப்போ எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே அவன் நம்மை சுற்றி நடக்க பண்ணுகிறான். அல்லேலூயா. அதனால பரிசுத்த ஆவியானவரை இறக்கணும். ஒரே கவலை, பயம், வெறுப்பு, கசப்பில் இருக்கிற ஆளுங்களுக்கு இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு பசுத்தாய் இறங்கி அவனை சந்தோஷப்படுத்தி இந்த மாதிரி தெரியும். உண்மையாக தெரிக்கணும். காசு, பணம், வீடு, மன, தோப்பு, துறவு தான் சந்தோஷமா வராதா? ஏசு இங்க கவனி. ஏசுக்குள்ள வீடு, மன, தோப்பு, துறவு, மனைவி, பிள்ளை எல்லாமே இருக்குதியா இயேசுக்குள்ள. பிசாசுக்குள்ள எல்லாத்துலேயும் கெட்டது தாங்குது. எல்லாம் அழிவு நாசம் பண்ணி உன்னை உழந்து எலும்பாக்கி உன்னை வேதனை பற்றி தான் பிசாசுடைய வேலை. பிசாசு பக்கம் போவாத. அப்போ கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து அவர் என்னை ஆவிக்குள்ளாக்கி. ரொம்ப சிம்பிள். மாம்சத்துக்குள்ளாக்கினா யாரை பார்த்தா தான் பார்ப்பேன். ஒரே வெறுப்பு, கசப்பு, கொலவெறியாக தான் செஞ்சுட்டு இருப்பேன். நீயே ஒரு எலும்பு தோல், மற்றவனையும் எலும்பு தோல். நீ ஒரு நண்பத்தை தேவன் தருவோம் போறதுலாம் நான் தேவன் தருவோம். அவனையும் நண்பன் நீயும் கட்டு, சமுதாயம் கட்டு, உலகத்துக்கு சபிக்கப்பட்டவனாயிருப்பாய், இருளாயிருப்பாய். இயேசு ஏற்றுக்கொண்டா நீ உலகத்துக்கே ஒளி. அப்போ கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் நடுவே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்டவெளியிலே அந்த எலும்புகள் மகோத்திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உழந்ததாக இருந்தது. மகோத்திரளாக இருக்கிறாங்க. கிராமங்கள் இருக்கிறாங்க, பட்டங்கள் இருக்கிறாங்க, சென்னை பட்டணத்தில் இருக்கிறாங்க, பெங்களூரில் இருக்கிறாங்க, பம்பாயில் இருக்கிறாங்க, கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க, சேலத்தில் இருக்கிறாங்க, மதுரையில் இருக்கிறாங்க, ஊர் கொல்லத்திலே இருக்கிறாங்க. அல்லேலூயா. கேரளாவில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. உலகம் உள்ள மகோத்திரலா அசுத்தாவி இறங்கி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்பெற்று எல்லாம் குட்டி பாதாளமாக இருக்குது. உலகத்தில், குடும்பத்தில், பட்டணத்தில் சமாதான, சந்தோஷம், ஒருவருக்கு ஒரு அன்பு அழிக்கும் இல்லை. பகை, கசப்பு, வைராகியம், மாம்சத்துக்கிரிகளை நிரம்பிக்கிறாங்க. கர்த்தருடைய கையை வச்சு இயேசு ஜீவன் பரி தேவன் தலைக்க ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு தொடுத்து அந்த லேகோன் பிசா 2வது பிசா பசுத்தாவி வரைக்கும் அவனுக்குள்ள சொஸ்த புத்தி வந்துச்சான். கையை தட்ட அல்லேலூயா. அந்த லேகோன் பிசாசுக்குள்ள என்ன வந்துச்சான்? அசுத்தாய் 2000 அசுத்தாய் பசுத்தாய் வந்து சொஸ்த புத்தின்னு என்னது? நம்பிக்கை, சந்தோஷம், வெற்றி, ஜெயம், நிம்மதி, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், ஆவியின் கனி, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் வந்துச்சு அவனுக்கு. என்ன பண்ணார்? இயேசு மனை நோண்டி எரியா பிச்சாரு. ஏசு ஜீவன் நல்ல மேய்ப்பன் ஜீவ சொல்ற இயேசு சாமண்ட வாகத்தை தேவன் ஆதம் முழு உடன் உருவாக்குத்தாரு. அசுத்தாயெல்லாம் ஓடி போச்சு. அவன் புஷ்டி அடைந்தான் பார்க்கிறோம். அடுத்து 3வது வசனம். அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை நீரே அறிவீர். இந்த எலும்பு உயிரடையுமா? இந்த 38 வருஷம் வியாதியசம் சுகமடைவானா? அந்த திமிர்வாதக்காரன் லக்குவாச்சு கிடக்கிறான், அவன் எழுந்து நடப்பானா? லேகோன் பிசாசு வச்சவன் விடுதியாவானா? எங்கள் ஆத்தா நல்லாவாளா? எங்கள் அப்பா நல்லா, எங்கள் குடிக்கார புருஷன் நல்லாவானா? இயேசுவால் கூடாது ஒன்றுமே கிடையாது. இயேசு ஜீவன் தேவன் தனக்கு உலகத்தை அசுத்த பசுத்தா இறங்குமா இருக்காதா? கையத்தை நல்லையா? நல்லா வரா நல்லாவற்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. பாவத்தை மனித தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தாய் உரிமையாக வரானா? தேவி நீதி உயிர்த்தல் தேவதை மூடு பசுத்த கண்டிப்பாக வருவார். கண்டிப்பாக நல்லா தான் ஆவாங்க. அப்போது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீ நீர் அதை அறிவீர் என்றேன். ஆனால் அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கையை தட்டுங்க. உலர்ந்த எலும்புகளே, உலர்ந்த எலும்புகளே என்ன வார்த்தை கேட்கணும்? கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும். அப்ப என்ன வார்த்தை கேட்டு உலர்ந்த எலும்பாச்சது? பிசாசு வார்த்தை கேட்டுக்குது. ஆகாது, போகாது, விளங்காது, நாயே, பேயே, சனினே, பெத்த ஆக்காலே அப்படி தப்பிக்கிறாளா இல்லையா? ஏன் அப்படி நாயில என்ன தெரியுமா? காணாடி சிறிய மகளே, நம்ம நீ நாடகம் போடுவேன். கோணோனிய சிறியின் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டாள். எலும்பு தோல்மாயிட்டா.
ஏன் அப்படி ஆனா தெரியுமா? அவள் காணாடி, ஆதாம் வழியா பிறந்தவா. எங்கள் கிராமத்துலலாம் வந்தீங்கன்னாக்கா காது குத்து கேட்க முடியாது. பெத்த தாயை சாயந்தர நேரத்தில் பிள்ளைங்களை நாயை பேயை சனின்னு ஆகாதுல போவாயில், அந்த வேலை இந்த வேலை சபிச்சு 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 அசுத்தாவி இறங்கி 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 பெத்த தாயே பிள்ளை கேட்கிறா. ஏன் அப்படிங்க? என் தாய் என்னை பாவத்தில். சில பேர் அப்பா மாறு, அப்பா என்ன பண்ணுவார்? அவருக்கு இயேசு பற்றி தெரியாது, ஆதாம் வழியாக பிறந்தவர். வாயை தந்தா கெட்ட வார்த்தை தான் வரும். பிள்ளைய சபிச்சு சபிச்சு அசுத்தாவி இறங்கி 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 புள்ள உருப்படாதே போயிடுச்சு. புரியுதா புரியலையா? இயேசு ஏற்றுக்கொண்ட தாய் பாக்கியவதி. கையை தட்ட அல்லேலூயா. இயேசு ஜீவ வார்த்தை. அவர் ரொம்ப மோசமான கூட என்ன பண்ணாரு? பிதாவே இவர்களுக்கு அன்பு மன்னிப்பு தேவநீதி உயிர்த்தது தேவன் தனக்கு உலக அசுத்தாய் பசுத்தாய் இருக்கிறார். அதனால தான் இயேசு ஏற்றுக்கொண்ட தாயாக இருக்கணும். நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்ட தகப்பனாக இருக்கணும். இயேசு ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாங்க. சொன்னார் பாரு, அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை என்ன வார்த்தை? நன்மத்தை வார்த்தை, ஜீவ வார்த்தையா? ஜீவ வார்த்தை. பிசாசு எல்லாம் சொன்ன ஏதேன் தோட்டத்தில் நன்மத்தையும் அறியத்தக்க கடிய புஷி, நன்மார்க்கும் துன்மார்க்கும், நல்ல சுயநீதி அநீதி, அதுதான் பிசாசு வார்த்தை. இயேசு சொல்லாரு, இயேசுக்கு பேரு ஜீவ வார்த்தை. ஜீவனா காட், தேவரகமான வாழ்க்கை, அளவற்ற அன்பு. இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தா உள்ளகிற அசுத்தாவியால் நிற்க முடியும். அசுத்தாவி போட்டு பசுத்தாவி வந்துடும். உலர்ந்த எலும்பு உயிரெடுத்து புஷ்டியும் பசுமா ஆகிடும். கையை தட்டு அல்லேலூயா. அப்போ இந்த எலும்பு ஒரு காலத்தில் நல்லா தான் இருந்துச்சு. பிசாசு வார்த்தையை ராத்திரி பகலும் கேட்டு கேட்டு கேட்டு, நன்மத்தையுமே சுயநீதி அநீதி கெட்ட வார்த்தையை கேட்டு 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 காதால் கேட்டு அது பசுத்தாவியில் ஓடி போய் அசுத்தாவி வந்து 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 கைதை தேஞ்சி கட்டறுப்பான மாதிரி வேறு எலும்பு தேஞ்சி எலும்பு தோலுமாயி செத்து அப்படியே எலும்பு குடுமா இருக்கிறது. இயேசு சொல்றாரு, உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? கர்த்தருடைய வார்த்தையை, உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இயேசு கர்த்தருடைய வார்த்தை ஜீவ வார்த்தையை பேசினார். இயேசு நன்மத்தையும் வார்த்தையை பேசுன்னு சொல்லவே மாட்டார். அது பேசினா சாகவே சாவாய். நன்மார்க்கம் துன்மார்க்கம், அந்த நன்மத்தையும் மேல கண்களின் நிச்சயமா ஜீவனத்தின் பெருமை, சுய நீதி அநீதி, அதை பேசாத. அசுத்தாய் உரிமையாக வந்து எலும்பு தோலுமாகிடுவான். நீ ஜீவ வார்த்தை, உங்களை சபிக்குள்ள ஆஸ்வதி, பகைக்கு நன்மை செய், சத்துக்களை சிலை, துன்பப்பட்டு ஜபம் பண்ணு, கிறிஸ்துவை கொடு. அந்த ஜீவ வார்த்தையில தேவி நீதிக்கு உயிர்த்தல் பரலோகமே இருக்குது. நன்மை தேவ வார்த்தையில் மரணம் இருக்கிறது. மரணமாகி எலும்பு தோலுமாயிடுவேன். இயேசுல ஜீவ மரித்தோர் உயிர்த்தது இருக்குது. ஜீவ வார்த்தை, ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் தேவத்தன குழந்தை அசுத்தாய் பசுத்தாய் வச்சுனா எலும்பு தோலுமா இருக்கு. உழந்து பண்ணி மகிமையும் மகத்து ஆசுவாத ஐஸ்வர்யம் மகிமும் கனவு புகழ்ச்சி கீர்த்தியாய் மாறி விடுவாய். கையத்தை நல்ல. அப்போ உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அப்ப என்ன பண்ணணும்? நீயே உழந்து போய்கிற ஆதாம் படியா மாம்ச சிந்த மரணம், ஒரே கவலை வெறுப்பு கசப்பு சுயநீதி, 24 மணி நேரம் காலையிலேருந்து நைட்டு தவிர சுயநீதி அநீதி பேசி 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 கைதை தேய்ச்சி கட்டறுமாடு மாதிரி 5 லட்சத்துலேருந்து 5000 வந்து, அப்புறம் 500 வந்து, அப்புறம் 1000 வந்து, கட்சியில் காசே இல்லாமல் போச்சு. அது ஒரு உலர்ந்த நிலை. வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக முத்தி 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 கட்சியில் மோசமாக போச்சு. வியாதி சாபம் முத்தி ரொம்ப சாபமாக போச்சு. கட்சியில் டெத்து மறக்கையா, அப்புறம் அடக்கம் பண்ணப்பட்டு, அப்புறம் எலும்பு தோலுமாயி, இப்படி எல்லாம் போட்டு எலும்பு தோலுமாயிடுச்சு. அந்த எலும்பு தோல்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேசு, ஜீவ வார்த்தையை பேசு, தேவி நீதிட்டு உயிர்த்ததை பேசு, பிதா குமார் பசுத்தாய் பேசு. ஆதாம் வந்து முழு உலகத்தை அளவற்ற அன்பு, லட்சக்கணக்கில் ஜீவ பலி தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழுக ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம். உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். 5வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அல்லேலூயா. என்ன ஆவி? பரிசுத்தாவியை பிரவேசிக்க பண்ணுவாரு. பிசாசு அசுத்தாவியை உள்ள அனுப்பி உள்ள எல்லாம் ட்ரெஸ்ஸன் பண்ணி எலும்பு தோலுமாக்கிடுவான். இயேசு பரிசுத்தாவியை பிரவேசிக்கப்பட்டாரு. பரிசுத்தாவியை கூட இயேசு கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்து விட்டா பரிசுத்தாவி உள்ள போய் என்ன சொன்னது? அப்பொழுது உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்கப்படும், அப்பொழுது உயிரடைவீர்கள். பாவத்திலிருந்து தேவநீதி, மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதல், தரித்திரத்தை எல்லையற்ற ஐஸ்வர்யம், பாதாள பரலோகத்துக்கு உயிர்த்தெழுதலை பெற்றுக் கொள்வீர்கள். கையை தட்டு அல்லேலூயா.
அப்போ ஆவியை கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். இங்க கவனிங்க, நீங்க எந்த ஆவியை பிரவேசிக்கப்பட்டீங்க? அசுத்தாவியை பிரவேசிக்கப்பட்டீங்க. தேவன் தனக்கு பரிசுத்தாவியை பிரவேசிக்கப்பட்டீங்களா? பரிசுத்தாவியை எப்படின்னா கிறிஸ்து அவர் ஜீவசர ஜீவரத்தை தேவன் தனக்கு பரிசுத்தாவி பிரவேசிக்க பண்ணும்போது மரித்து கிடந்ததெல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். அல்லேலூயா. அதனால்தான் இயேசு மரித்தவரை கூட உயிரோடு இருக்கிறாரு. இயேசு உயிர்த்தெழுந்து ஜீவனமா இருக்கிறாரு. பிதாவாகிய ஆதாம் முழு உலக உயிர்த்தெழுந்து ஜீவனம் பரிசுத்தாவியை கையத்தட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அவர் ஆவியை பிரவேசிக்க பண்ணினார், பரிசுத்தாவியை பிரவேசிக்க பண்ணணும். இல்லைன்னா அசுத்தாவியை பேசிட்டு இருப்பேன். அசுத்தாவி பிரவேசிட்டாக்கா அப்படியே பொய் வச்சு புட வச்சு எலும்பு தோலுமாயி நாடி நரம்பெல்லாம் போய் கட்சியில் ஆள் நம்பாலான்னு பார்த்து சந்தேகப்படுற அளவுக்கு ஆகிடும். அதனால தான் கிறிஸ்துக்குள்ள வாங்க. ஒரே கவலை, பயம், வெறுப்பு, கசப்பாக இருக்குது. அசுத்தாவி போயிட்டாக்கா கைதை தேஞ்சி கட்டவர் மாதிரி எலும்பு தோலுமாயி கட்சியில் மதத்தில் போய் முடிஞ்சிடும். அப்போ அவர் ஆவியை பிரவேசிக்க பண்ணார். உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை ஜீவ வார்த்தை. அந்த ஜீவ வார்த்தையில் தேவி நீதிட்டு உயிர்த்தல் இயேசு சாப்பிட வாக்குத்தலாம் இருக்குது. அந்த பிதா குமார் ஆதாம் வந்து முழு இவ்வளவு செய்யும் போது பரிசுத்தாய் உள்ள வந்துச்சுனாதா நீ உயிரடைவாய். சரி, அல்லேலூயா. எங்க சிரிப்பே காணோம். பசுத்தாய் வந்தா ரிஜாய்ஸ், சந்தோஷம். என்ன ஒன்றும் பண்ண முடியாது. எந்த பிசாசும் ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக இங்க பாரு, ஆதாமிலிருந்து முழு உலக இயேசு ஜீவனை பரிவர்த்தனை கொடுக்க ஒரு மனுஷன் உன்னை அழிக்க முடியாது. ஏன்னா உலகத்தையே அன்புகள் சபிக்கிறவன், பகைக்கிறவன், அழிக்கிறவன், கொள்றவன் எல்லாம் ஏட்டு ஜட்டு இயேசு ஜீவன் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு இப்படிதான் அந்த அறியத்தினாரு. அதனால தான் இயேசு அவர் வேலை அவர் ஒத்தனை அவர் மேல் கை போடல. ஒரு வியாதி, ஒரு சாபம், ஒரு மரணம் அவரை மேற்கொள்ள. அவர் 100 ஜீவ விசத்துக்கு அணிந்தாரு. அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உடற்பூர்வமாக கொடுத்தாரு. பசுத்தாவியார் தேவதர்கள்லாம் இருந்தாங்க. அவர் காட்டு மிருகங்கள் மத்தியிலே சஞ்சரிச்சார். 2 கால் மிருகம், 4 கால் மிருகம், மிருகத்தை எந்த மனுஷனும் அவரை ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்தாரு, பசுத்தாவியதாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? ஆதாமு நன்மை தேம காரியத்தை என்ன பண்ணிடுறான்? ஒரு பகை, ஒரு கசவு, போடி சரியில்லை, அசல்வாசி சரியில்லை, அந்த ஒழுக்கார் சரியில்லை, இந்த ஒழுக்கார் சரியில்லை, மாப்பியா சரியில்லை, அசுத்தையில் அசுத்தாவி விட்டு அசுத்தாவியாக வந்து எங்கே பார்த்தாலும் ஆபத்து நாசம் அசுத்தாவியாக வந்து பிசாசு நம்மளை ஜெயிச்சிடறான். அதுதான் இயேசுவோட இவ்வளவாய் உலகத்தில் ஆமாம் கடித்து கொள்ளு, புத்தி சொல்லி எச்சரி, ரொம்ப மோசம் அதை விலகிறு. பகை, கசப்பு, வைராக அசுத்தாய்க்கு இடம் கொடுக்காது. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறும் இயேசு ஜீவனை பரிபூர்ண ஜீவனுக்கு ஒரு பசுத்தாய் உடக்குள்ளே வருவார். அப்போ கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவேன். என்ன ஆவி? பரிசுத்தாவி. பரிசுத்தாவி எப்போ வரும்? ஜீவ விசத்துக்கடியே தேவன் தனக்குள்ள பரிசுத்த நன்மத்தேம கடியே தேவன் அசுத்தாய் வந்து எலும்பு தோல்மா கூட. அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஆதாமின் சிந்தை உனக்கு மரணத்துக்கு கூட அசுத்தாய் வந்து கிறிஸ்துவ சிந்தை ஜீவத்தர தேவத்திற்கு ஆதாரம் பரிசுத்தாய். கையத்தட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் 7வது வருஷம் படிங்க. எசேக்கியேல் 37:6வது வசனம். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்றேன்றார். படிக்க 6வது வசனம். யாராவது அப்புறம் மகா பெரிய சேனைகளாய் நின்றால் வசனம் அது வாசித்து முடிப்போம். அடுத்த வசனம், எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, ஏதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில ஏதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சம். என்னென்ன உருவாப்பார்? ஜீவ வார்த்தை பேசினா
சாபம் போய் ஆசீர்வாதம், வறுமை போய் ஐஸ்வர்யம், தரித்திரம் போய் ஐஸ்வர்யம், பாதாளம் போய் பரலோக ராஜ்யம் வந்து அவமானம் வெக்கலாம், மகிமை காணும், புகைச்சி கீர்த்தியெல்லாம் வருது. நான் பார்த்து கொண்டு இருக்கேன். இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனால் அவள் ஆவி இல்லாது இருந்தது. அப்போது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரை, மனுபுத்திரன், நீ தீர்க்கதரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியை நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார். அதான் கிறிஸ்துவ கூட தேவன் தனக்கு பசுத்தாய் கட்டளை கூட. பசுத்தாய் எப்போ வருவாரு? கிறிஸ்துவ தேவன் தனக்கு கூட பசுத்தாய்க்கு கட்டளை. பசுத்தாய் வந்து இறங்கிடுவாரு. வார்த்தை நல்லா நான் பார்த்துவேன். உன்னை பார்த்து அப்படியே சோகமா பார்க்க மாட்டாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு தான் நீ போகும்போது உங்கள் ஆத்தா ரொம்ப சந்தோஷப்படுவா, நீயும் சந்தோஷமா இருப்பா. இல்லைன்னா கவலை கவலை கவலை, அந்த கவலை, புருஷன் தெரியல, புள்ள தெரியல, நாடு தெரியல, ஊடு தெரியல, மாமியார் தெரியல, நாத்தனா தெரியல, அசுத்தாவியா இருப்பாங்க. அப்போ காற்று தேசத்தை நாங்கிலிருந்து வந்து கொலையுடையவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்று என்கிறார் என்று சொல்கின்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம், கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஜீவ வார்த்தை தான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்போது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலுண்டி மகா பெரிய சேனையாகின்றார்கள். கையெழுத்து அல்லேலூயா. இந்த மகாபெரிய 10வது வருஷம் படிக்க முடிச்சிடுவான். 10வது வருஷம் எல்லாரும் படிக்க. 10வது வருஷம் ஆமா, மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அல்லேலூயா. அதுக்கு முன்னே எப்படி இருந்தாங்க? கர்த்தருடைய ஆவி வர்றதுக்கு முன்னாடி, ஜீவன் வர்றதுக்கு முன்னாடி மகா பெரிய வேதனையா இருந்தாங்க, எலும்பு தோலுமா இருந்தாங்க. ஒப்போ மகா பெரிய சேனையாய் அவர்கள் நின்றார்கள். அதுக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவைப்பட்டது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி. அவன் ஜீவ வார்த்தையை அந்த ஜனங்கள் மேலே பேச வேண்டியதாக இருந்தது. பரிசுத்தாவி கொண்டு வந்து அவங்க மேலே இறக்க வேண்டியதாக இருந்தது. இதை செய்யாத வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் யாரும் மகா பெரிய சேனையாக ஏற்ப மாட்டாங்க. எலும்பு தோலுமாயி, கைது தேஞ்சு கட்டுருமாயி, கட்சியில் சாபத்தில் பாவத்துக்கு நன்மத்தையும் வாழ்க்கையை வாய்ந்து அதை தேவன் தனக்கு கொடுத்து அசுத்தாவியாகி எலும்பு தோலுமாகி கட்சியில் பாதாள பிசாசுகிட்ட போய் சேர்ந்துருவாங்க. சீரியஸான பேட்டரி. ஆதாமி சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானமோ. எசேக்கியேல் 37:10 மட்டும் லாஸ்ட்டில் வாசிப்போம் இங்கிலீஷில். யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சுக்கிறீங்களா? எசேக்கியேல் 37:10 மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். எசேக்கியேல் 37:10 so high prosperous as he commanded me, and breath come into them, and they lived and stood upon their feet, and exceedingly great army. கையெழுத்து அல்லேலூயா. பாருங்க, கிரேட் ஆர்மி ஆகிட்டார். உன்னை கொஞ்ச நேரத்துக்கு முன்னே எலும்பு தோலுமா இருந்த ஒரு மனுஷனை கர்த்தருடைய வார்த்தையை பேசி, ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் பசுத்தாவி அவனுக்குள்ளே இறக்கி எலும்பு தோலெல்லாம் வர வச்சு மருத்துவர் உயிர்த்தெல்லாம் கொடுத்து அப்படியே எலும்பு தோலுமா இருக்கிறவனை மகா பெரிய சேனையா மாத்திட்டாரு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. கையை தட்டு அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் என்னோட இருக்கார். தாவீது ஒரு கிரேட் ஆர்மியா மாறினான். எஸ்ஆர் ராஜாஜி ஒரு கிரேட் ஆர்மி, அவளுக்கு விரோதமா யாரும் தோற்க முடியாது. மோசே ஒரு கிரேட் ஆர்மி. அதுக்கப்புறம் யோசுவா ஒரு கிரேட் ஆர்மி, எவன்லி கிரேட் ஆர்மி. இல்லைன்னா பாதாள ஆர்மி, தோத்து கடுப்பேன், பிசாசு ஆர்மி ஆகிடுவேன். அதனால எனக்கு கற்பித்தபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்போது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க. அன்றைய ஆவி பிரவேசிக்கணும். என்ன ஆவி? பரிசுத்தாவி பிரவேசிக்கணும். அசுத்தாவி பிரவேசிக்கனா கண்களை நிச்சா ஜீவன சுய நீதி அநீதினா அசுத்தாவி பிரவேசித்து நாயே பேயே சனினே பேசுறீங்க பாரு. பேச பேச ஆவி இறங்கினே இருக்கும். ஜீவ வார்த்தை பேச. சபிக்குள் ஆஸ்பதி, பகைக்குள் நன்மை செய், சத்துக்களை செய்ய துன்பு, அளவற்ற அன்பு, தேவி நீதி, உயிர்த்த பரலோகராஜம், பால் தேனு நலம் விசாலம் மகிமை கனவு புகழ்ச்சி வெற்றி அன்பு சமாதானம் சந்தோஷம் தேவ மகிமை ஜீவ உலகம் ஜீவ வானம் ஜீவ பூமி தேவனுக்கு தனக்கு முழு உலகத்து கொடுக்க பசுத்தாவி தான் வரும். நன்மை தேவ காரியத்தை ராத்திரி மகளும் நினைப்பே குழப்பு கட்டிச்சான். கவலை 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 கவலை. அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான்.
பிசாசு உள்ளே போட்டு அவன் தெரியல, இவன் தெரியல, நாடு தெரியல, ஊடு தெரியல, பேர் விசுவாசி ஊழிக்காரு, அவர் இப்படிப்பட்டார், இவர் இதை செஞ்சாரு, எல்லாம் நன்மத்தையும் ஆவி தேவனுக்கு தனக்கு உலக கூத்து அசுத்தா இறங்கி இறங்கி எலும்பு தோல் மாறி கட்சியில் சேர்த்து பாதாத்துக்கே போயிட்டான். இயேசு வந்தார், அல்லேலூயா. அவர் சுற்றி நடக்க பண்ணினார். பாருங்க, என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார், உன்னை நடக்க பண்ணார். இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டாய், ஞானஸ்நானம் திருவிருத்தில் பங்கு ஜீவரத்தை உனக்குள்ளே இருக்குது. லட்சக்கணக்கில் தேவனுக்கு தனக்கு ஆபிரகாம் சாலமோன் வெங்கல பலிபீடத்திலே 1000 சர்வாங்க தகவல் செலுத்தி பலி தேவன் தனக்கு உலக அன்று ராத்திரி கத்த சாலமோனுக்கு தரிசனமாகி எலும்பு தோளுமா சாலமோன் மகோ பெரிய ஐஸ்வர்யவானாகி பெரிய ராஜாவாகி தேவாலயத்தை பொண்ணிலே கட்டான். டப்பு பாட்டி, ஏகப்பட்ட ஐஸ்வர்யம், பேரு புகை. அவன் அவிசுவாசத்தை பாராத, விசுவாசத்தை பாரு. எல்லாம் நம்மள மாதிரி பிறந்தவன் தான். ஆதாம் ஏவாள் பச்சை பாலுக்கு பிறந்தவன். ஆனால் 1000 சர்வாங்க தகன் பலி, 120,000 பலி இயேசு தேவன் தர கொடுக்குறான். கிறிஸ்துவ அடையாளு. ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டாட்டி தேவன் தனக்கு ஆபிரகாம் சகல காத்துல 100 வயசு 90 வயசுல எலும்பு தோல்மாகிறா. சாரால 90 வயசு, சரீரம் செத்து போன நிலையிலாம் என்னது எலும்பு புஷ்யாயி பசுத்தாவி இறங்கி 90 வயசுல ஈசாக்க பிறக்கிறான். அல்லேலூயா. கையை தட்டுப்பா. அதனால மகோ பெரிய சேனையாய் நிற்கணும்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும், ஜீவ அப்பத்தை பூசிக்கணும். மத்திய மார்லூக்கா அவர் எங்கும் சுற்றி இருந்தார். விசுவாசின் வல்லமையில் அகப்படுகிற யாருக்கும் தேர்க்க தரிசனம். 1000 குசல் வச்சா எந்த பாவியோ, சின்ன பாவியோ, பெரிய பாவியோ, ரொம்ப மோசமான பாவியோ, நன்மை தேவ காரியத்தை தேவன் தனக்கு உலகத்து எலும்பு தோல்மா வறுமை தரித்திரம் சாபம் பாவம் அவமானம் வெக்கம் நிந்தியா கிடைக்கிற இயேசு ஒரு மனுஷனை பார்த்து நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சர்ற ஜீவர் இயேசு சாமட்ட வாக்கு தத்தான் இருக்குது. அதில் பால் தேடு நலம் மகிமை கணம் ஐஸ்வர்யம் சுகம் பேல எல்லாம் இருக்குது. அது தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதுக்கு அசுத்தாய் பசுத்தாய் இறக்கி போய் நீ அதிக நீ பாவம் செய்யாதே கிறிஸ்துக்குள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஜெபம் பண்ணும். பசுத்த பிதாவே, இந்த அறிவான நாளிலே கர்த்தாவே, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தின்படி கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி என்னை வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நடத்தி நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இயேசு நடக்க பண்ணார். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் திருவிழா பண்ணி நீதே உலகத்துக்கு ஓடி உன் குடும்பத்துக்கு பட்டுறது எல்லாம் பாவம் செய்து தேவ மகிழ்வேட்டு போய் எலும்பு தோல்மா இருக்காங்க. வியாதியில் வறுமை தரித்திரம் காசு இல்லை பணம் இல்லை அவமானம் வெக்கம் நெந்த பிசாசு திடமும் கொள்ளவும் அழுகுதான காரியம் செய்துட்டே இருக்கிறான். நானும் அவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்காது பரிபூர்ண பணம் வந்தாண்டாரு. ஜீவ வார்த்தையை பேசுகிறோம். அந்த ஜீவனில் தேவநீதி உயிர்த்தது இருக்குது. இல்லைன்னா நன்மை தேம காரியத்தை தேவன் தனக்குள்ள பிசாசு வார்த்தை பேசி 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 எலும்பு தோல்மாயி எல்லாம் ஏது போய் கட்சியில் நித்திய பாதாளம், பாவத்தின் சம்பளம் மரணம் நரகம், கிறிஸ்துவ சிந்திய ஜீவன சமாதானம், கிருபை வரமோ கத்தரால் உள்ள நித்திய ஜீவன், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமார விசுவாசி அவன் கெட்டு நித்திய ஜீவன் இயேசுவை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அந்த இயேசு சுவாமண்ட வாக்கு தத்துவம் அவர் தேவ நீதி உயிர்த்தது பரலோக ராஜ்யமா இருக்கிறாரு. அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு கூட அசுத்தாவி பசுத்தாவியா இருக்கு. வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இரு, வர வர விருத்தியாவாய். ஆபிரகாம் சகல காசு ஆபிரகாம் சீமானாய் இருந்தான். ஈசாக்கு, ரெபேக்காலு, சாராலு, எஸ்தரு, ரூத்து, மரியாலு வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டுடுதே. இயேசு கிறிஸ்து ஆமண்டவா பாலு தேனு நல்ல விசாலம் மகிமை கனம் புகழ்ச்சி வெற்றி ஜெயம் பிதா குமார் பசு ஆதாம் முழு உலக அசுத்தாவி பசுத்தாவி இறக்கி எலும்பு தோளுமாயிருந்த வாக்கு மகோ பெரிய சேனையாய் என் வாழ்க்கையை மாறுங்கத்தாவே. ஆண்டு எங்கே பார்த்தாலும் மாம்ச சிந்தை காட்டிக்கிறார். பிசாசுடைய கையை மேலே அவன் எப்போ பார்த்தாலும் மாம்ச சிந்தை கவலை பயம் வெறுப்பு சுயநீதி அநீதி வாழ்க்கையை அசுத்தாவியாக போய் எலும்பு தோல்மா போடும். கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவன சமாதானம். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் வெளிப்படுத்துகிற தாவே. வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்துகிறோம், இடைவிடாமல் வெளிப்படுத்துகிறோம், எக்காலத்தை வெளிப்படுத்துகிறோம், சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துகிற தாவே. பாவட்டு மன ஒரு பசுத்தாவை இறங்கிடுக தாவே. சோதரம் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். பசுத்தாவி இறங்கணும் கத்தாவே. அசுத்தாவி இறங்கக்கூடாது. அசுத்தாவி சாகவே பசுத்தாவி உயிர்த்தெழும் ஜீவனமாக இருக்குது. பிதா குமார் பசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று கத்தாவே. என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது குமாரோ ஜீவனுடைய அருள் ஆவியானோ ஜீவனுடைய ஜோயே ஜீவன் ஜீவ சஞ்சாரிகளாய் மாறின கத்தாவே. விசுவாசின் வல்லமையில் அகப்பட்டு யாரும் விடிலாக்கும்படி ஜெபிக்கிற கத்தாவே. ஒரு மாபெரும் ஏப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாதே. சோத்திரம் ஆண்டவரே, இந்த செய்தி கேட்கிற ஒரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிற கத்தாவே. செங்கு சுற்றி தின்றார். பிசாசின் பல்லவில் அகப்பட்டு யாரும் ஆக்கினார். எலும்பு தோளுமாய் இருந்தவர் பிதாவே மண்டி என்று சொல்லி ஜீவன தேவத்திற்கு ஆதம் 3ஆம் வானத்தோடு சகல அதிக உயிர்த்தியில் பெற்றுக்கொண்டார். மகா பெரிய சேனையாக இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு கடந்து போனார் கத்தாவே.
கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முடிவெடுத்து பாவட்டு மரத்தில் உயிர்த்தெய்ந்தார் கர்த்தாவே. பசுத்தாய் சாவு உயிர்த்தல் வானத்தோடு சகல தேவதூரால் கல்ல வானத்தோடு சகல அதிகாரம் பெற்றுக்கொண்டு இயேசு மகாபெரிய சேனையை வானத்தோடு சகல சுத பரலோகராஜ்யத்தில் போய் சேர்ந்தது போல கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முடிவெடுத்து பாவட்டு மரத்தில் பாதாளத்தில் விடிலாகி மாபெரும் சேனைகளாக என்பதை செய்தியை கேட்க பயன்படுத்தி ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கிறதாவே ஒரு மாபெரும் எழுப்பை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திலும் இருக்கிறோம். மிக ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியாக சபை ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்தி பேசிக்கொள்ள போக துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போக ஏஎஸ்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளும் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். எடுத்து நிச்சயமாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் எப்படி போய் இன்னொரு எல்லா செய்திகள் கேளுங்க. இந்த செய்தி 25/8/2024 எம்ஜிசி வெள்ளூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்தியை மறுபடியும் கேளுங்கள். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசி கர்த்தருக்கு காணிக்கை தவிர்த்து என்னோட கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தரை மகிழ்ப்படுத்தி இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஏராளமான செய்தியை கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கை மாபெரிய கொண்டு வர கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.